இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், யோசேப்பினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தீமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த தீமைகள், துரோகங்களை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்கிறான்? ஒரு வேளை வருகிற பொழுது நன்மை செய்கிறான். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் உதவி செய்து அந்த யாக்கோவின் குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு அந்த பஞ்ச காலத்திலே அவர்களை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒரு கட்டத்துல யாக்கோபு மரித்த போது அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். யோசேப்பு நாம் செய்த எல்லா பொல்லாப்புக்கும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி அந்த யோசேப்பை நினைத்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்கிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். யோசேப்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளை. சாதாரணமாக யாருடைய வாயிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர முடியாது. நிச்சயமாக ஒரு தேவ பிள்ளையினுடைய வாயில் இருந்து மாத்திரம்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர முடியும். நம்மையும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தீமைக்கு தீமை செய்வது மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சுபாவம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது தேவனுடைய சுபாவம். நம்மையும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது கிபி 70ஆம் ஆண்டுல அந்த ரோம அரசன் தீத்து என்று சொல்லக்கூடிய அரசன் எருசலேமை முற்றுகையிட்டு அந்த எருசலேமை அழித்து போடுகிறான், தீக்கிரையாக்கி போடுகிறான். அவர்களுடைய செழிப்பான வயல்வெளிகள், செழிப்பான இடங்களிலே அவன் உப்பு விதைத்து அந்த நிலங்களை எல்லாம் கெடுத்து போடுகிறான். அந்த உப்பு விதைக்கப்பட்ட பிறகு பல நூற்றாண்டுகள் அந்த நிலம் என்ன செய்யுமா? உபயோகம் இல்லாமல் போய்விடுமாம். அந்த நிலத்தால பிரயோஜனம் இல்லாமல் தரிசு நிலமாய் அந்த நிலம் போய்விடுமாம். அப்படி அவன் என்ன செய்கிறான்? அந்த எருசலேமை அவன் அழித்து போடுகிறான், உப்பு விதைத்து போடுகிறான். இப்படி இந்த உப்பின் தன்மை நீங்குவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூதர்கள் கலங்கி போய் நின்றார்கள். அவர்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப தங்களுடைய ஸ்தானத்திற்கு வந்தபோது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏனென்று சொன்னால், அந்த உப்பு விதைக்கப்பட்ட இடம் இது பிரயோஜனம் இல்லாத இடம் என்று சொல்லி புறஜாதியார் அங்கே வந்து என்ன செய்யல? குடியிருக்கவில்லையாம். அந்த புறஜாதிகள் இது பாழான நிலம், இது பிரயோஜனம் இல்லாத நிலம் என்று சொல்லி அந்த எருசலேமை விட்டு விட்டார்களாம். இதனால பல நூற்றாண்டுகள் கழித்து அவர்கள் வந்து பார்க்கிற பொழுது அங்கு இருந்த சரித்திர சான்றுகள், வேதாகம சான்றுகள் எல்லாம் அழிக்கப்படாமல் அப்படியே அங்கே இருந்ததை அவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆண்டவர் இந்த தீமையை நன்மையாக அவர்களுக்கு மாற பண்ணினார். அவன் உப்பு விதைத்து நிலத்தை கெடுத்தது உண்மைதான். அதனால அந்த நிலம் என்ன செய்யப்பட்டது? புறஜாதிகள் அங்கே வந்து குடியிருக்காதபடி, அதை அவர்கள் அழித்து போடாதபடி பாதுகாக்கப்பட்டது. அந்த நிலமும் கெட்டு நீரும் கெட்டு போய் இருந்ததுனால மக்கள் அங்க வந்து என்ன செய்யல? குடியிருக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திரும்ப அவர்கள் வந்து பார்க்கிற பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சான்றுகள் அழிக்கப்படாமல் இருந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். யூதர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து மீண்டுமாக அந்த இடத்தை என்ன செய்தாங்க? புதுப்பிக்கிறாங்க. மீண்டும் அந்த இடத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த நிலத்தை அந்த இடத்தை செழிப்புள்ள ஒரு தேசமாக அவர்கள் தற்போது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமை வரும்பொழுது நம்மால் தாங்க முடியாது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யோசேப்பின் வாழ்க்கையிலே சகோதரர்கள் அவனை துறவிலே தூக்கி போடுகிற பொழுது, அவனை விற்கிற பொழுது புறஜாதிகளிடத்திலே அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டு இருக்கும். அந்த தீமையை நாம் சகிக்கிற பொழுது சொந்த சகோதரர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம்,
நமக்கு அருமையானவர்கள் நமக்கு தீமை செய்கிற பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் வருகிற பொழுது ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் அவர் மாற்றுவார். ஒரு நாளும் ஆண்டவர் அந்த தீமையிலே நம்மை அழிந்து போக விட மாட்டார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை பேர் உதட்டளவில் அந்த வசனத்தை நாம சொல்லுகிறோம், உண்மையாக நாம சொல்லுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அந்த தீமையான காரியங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவற்றை எல்லாம் சகித்து அவன் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் எந்த சகோதரர்கள் அந்த யோசேப்புக்கு தீமை செய்தார்களோ அதே சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்து அந்த சகோதரர்களுக்கு முன்பாக உயர்ந்த நிலைமையிலே அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது போல நமக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நன்மை செய்ய கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு கொண்டிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்காக நன்மை செய்து அவர்களுடைய புத்தியினத்தை அவர்களுடைய அறியாமையை நாம் அடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். யோசேப்பை போல நாமும் கூட நமக்கு பகைக்கிற மக்கள், துன்பப்படுத்துகிற மக்களுக்கு நாம் நன்மை செய்கிற பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே தீமையின் மற்றவர்கள் செய்த, குடும்பத்தார் செய்த தீமை நிமித்தம் மனம் ஆண்டவரே நொந்து போயிருக்கிற மக்கள் இருக்கலாம். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல பாடுகளை தீமைகளை சகித்து ஆண்டவரே சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்தது போல எங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே தீமையை நன்மையாய் மாற்றி தாரும். அப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை எங்களுக்கும் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.